தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் ராமநாதபுரம் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம் வணக்கம். நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து தமிழ்நாட்டில் ஒரு புயல் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இங்கே யூஎஸில் ஃபீல் பண்ணுறாங்க. மிஸ்டர் அண்ணாமலை புதிய இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. நீங்கள் வந்து பிஜேபியோட முன்னோடி, பிஜேபியோட விசுவாசி, எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலையோட செயல் திட்டங்களை? அது கரெக்டாக வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அனைவருக்கும் வணக்கம். அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவரும் காவல்துறையில் பல ஆண்டு காலம் பணிபுரிந்த ஒரு நேர்மையான அதிகாரியும் அண்ணாமலை அவர்கள் தன் அரசியல் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை இருந்ததனால் அவர் தனி இயக்கம், இந்த வீத லீடர் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னார்வ அமைப்பு, அப்துல் கலாம் அவருடைய கனவை நினைவாக்கும் வகையில் ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பித்து விட்டார். இந்த புது இயக்கம் அண்ணாமலை அவர்களால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோவையில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா அதை மறைமுக தொடர்பில் இருந்தார். இப்ப வெளிப்படையா நான் அந்த என்ஜிஓல நான் லீடரா இருக்கேன், வாலண்டியரா இருக்கேன், நீங்க எல்லாருமே வாலண்டியரா இணைங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட இப்ப ஒரு 20 லட்சம் தன்னார்வலர்களை உறுப்பினராக கொண்டு ஒரு மிகப்பெரிய புரட்சியை அந்த இயக்கம் உருவாக்கி இருக்கிறது. வாலண்டியர் என்ற முறையில் நானும் அதில் ஒரு உறுப்பினராக இணைந்திருக்கிறேன். ஓ, நீங்களும் வந்து இணைஞ்சிட்டீங்க. என்ன ஆமா ஆமா, பாஜக கண்டிப்பா. இருந்துட்டு நீங்க வந்து பண்றது சரியா? அப்ப பாரதிய ஜனதா கட்சியா இல்லாட்டினா வந்து அண்ணாமலை தொடங்கிய இயக்கமா? இல்ல இல்ல, அதாவது இப்ப எல்லா கட்சியில இருக்கக்கூடியவர்களும் அண்ணாமலை இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணவங்க யாரு? அதிமுக, திமுக. இன்னைக்கு விஜய் கட்சியில யாரு அதிகமா போய் சேர்றாண்டா அதிமுக இந்த நிர்வாகிகள் ஃபுல்லா போய் மொத்தமா விழுந்துட்டாங்க. திமுகவுல இருக்கக்கூடிய அதிருப்தி எம்எல்ஏக்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தாவேக்கால இப்ப சேர்ந்துகிட்டு இருக்காங்க. சோ நம்ம அவருடைய வாலண்டியர். நம்ம தொடர்ந்து ஒரு 10 ஆண்டு காலமா வாலண்டியரா இருக்கான். ஒரு என்ஜிஓ வச்சிருக்கான், பொது சேவை செய்யறான். அவர் பொது சேவை செய்யறதையும் கூப்பிடுறாரு, அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிடல. அது ஒரு அரசியல் இயக்கமா மாறும் பொழுது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். அவர் இப்போ அரசியல் ஒரு இயக்கமா தானே வாலண்டியரா மாற்ற போறதா தானே சொல்லிடுறாரு. 50 லட்சம் நிர்வாகிகள் என்னைக்கு சேர்றாங்களோ அன்னைக்கு வந்து அரசியல் இயக்கமா மாற்றப்படும் அப்படின்ற மாதிரி அவர் ஆமா. ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோட பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப நீங்க வந்து சேர்ந்தது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குதே. அப்போ வந்து இல்ல இல்ல, அதுவே அப்போ எப்படி வந்து அதிமுக உடைஞ்சு இன்னைக்கு வந்து எல்லாம் தாவேக்கால போய் சேர்றாங்களோ அதே மாதிரி பாஜக கொஞ்சம் கொஞ்சமா வலுவிழந்து அண்ணாமலை கிட்ட சரணடைய போதா தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட்? இல்ல இல்ல, பாஜக முழுமையா சரணடையாது. ஒருவேளை இது என்ன சொல்றது, இது வெளிப்படையாவே சொல்லுவான். இது ஒருவேளை அமித்ஷாவோட பிளானா கூட இருக்கலாம். நீங்க பிஜேபியால தமிழகத்துல வெல்ல முடியல, ம். அண்ணாமலைக்கு என்ற ஒரு தனி சோர்ஸ் இருக்கு, அதே தேசிய சித்தாந்தத்தோட அண்ணாமலை ஒரு மாபெரும் இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது ம். அவங்க தமிழ் தேசியத்தை ஒரு பக்கம் முன்னிறுத்தினாலும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் முன்னிலைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய அரசியலை அண்ணாமலை செய்யணும். அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கணும், தன்னார்வ குரல் கொடுக்கணும், பொது சேவை செய்யணும், மகளிர் நலம் மேம்படுத்தணும், தொழிலாளர் நலம் பாதுகாக்கணும். அப்படி நாட்டு நலனை விடவும் தேச நலனும் ஒரு மிகப்பெரிய அடிப்படையாக கொண்டதுதான் அந்த அண்ணாமலை அவர்கள் ஆரம்பித்த ஒரு புது இயக்கம். ம். அந்த இயக்கம் இப்போதைக்கு ஒரு 20 லட்சம் பேரை தொடர்ந்து வந்தாலும் ஒரு 25 லட்சம் பேர் வரும்பொழுது முக்கியமான சில அறிவிப்புகள்லாம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு அந்த நிறுவனத்தோட ஒரு தலைமை அதிகாரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் பெயராலேயோ இந்த அமைப்பின் பெயராலேயோ எங்கும் அலுவலகம் திறந்தால் அதை முறையாக எங்களுக்கு தகவல் சொல்லணும், நீங்களா எதுவும் பண்ணக்கூடாது, முறையை எங்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் மாலை நேரத்துல ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பொதுவா பாத்தீங்கன்னா பிஜேபியால ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்தை ஏற்படுத்த முடியல.
அப்ப விஜய் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். இந்த அண்ணாமலை அவர்கள் அமைப்பு தொடங்குவதற்கு 2 நாளுக்கு முன்பாகவே நம்மளுடைய சேனல்ல விஜய் வாஸ் அண்ணாமலை அப்படிங்கறதுதான் தமிழகத்தினுடைய வருங்கால அரசியல் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். நம்ம பேசி 2வது நாள் இவர் ஒரு இயக்கத்தை அறிவிச்சாரு. அது ஓரளவுக்கு நம்ம கரெக்டா கணிச்சுதான் பேசியிருக்கோம். அது உண்மையாவே நடந்துருச்சு. அதே மாதிரி பாஜகனுடைய வாக்குகளை வந்து அண்ணாமலை வந்து அறுவடை செய்யணும். இன்னொன்னு அதிமுகவினுடைய அதிருப்தி வாக்குகள் அண்ணாமலை அறுவடை செய்யணும். எப்படி தாவேகா வந்து தலித்து மக்களுக்கு ஆதரவான இயக்கம் அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக அளவுல இருக்கு. இப்ப அண்ணாமலை வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், சீர்மரபினர் மக்கள், பொதுவான சமுதாயம் போல அண்ணாமலை பக்கம் போவதற்கு, அதாவது அதிமுக வாஸ் அண்ணாமலை, டிஎம்கே வாஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு இதான் போகும். அதாவது திமுகவோட அரசியல் பாணிய விஜயவும், அதிமுகவோட அரசியல் பாணிய அண்ணாமலை அவர்களும் எடுத்து செல்லும் பொழுது ஒரு கடுமையான போட்டி நிலவும். அதிமுக காரவங்க எல்லாம் ஏன் தாவேகாவுக்கு போறாங்கன்னா, அவங்களுக்கு தொடர்ந்து பதவி இல்லை, அதிகாரம் இல்லை, பணம் இல்லை, செலவு செஞ்சு செஞ்சு ஓஞ்சு போயிட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வேற வழி இல்லை, அவங்க கட்சி மாறி ஆகணும். அதனால அவங்க கட்சி மாறிட்டாங்க. திமுக அதிருப்தினால கட்சி மாறிட்டாங்க. அண்ணாமலையுடைய வருகை வந்து தமிழகத்தினுடைய அனைத்து அரசியல் தலைவர்களையும் புருவத்தை உயர்த்தி இருக்கிறது. என்ன இவர் வாட்டுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, பாரதிய ஜனதா விமர்சனம் பண்றாரு, டிஎம்கே விமர்சனம் பண்றாரு, விஜய் விமர்சனம் பண்றாரு, படித்த நபர்கள் எல்லாம் அவர் பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. இப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஏகே விஸ்வநாதன் முன்னாள் டிஜிபி அண்ணாமலை இயக்கத்தில் சேர இருக்கின்றார். முக்கியமான அரசு அதிகாரிகள், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இந்த இயக்கத்தில் உறுப்பினராக இணைந்துள்ளார்கள். இன்னும் வெளியே சொல்லல. நான் சொல்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்களா? இன்னும் யாரும் சொல்லல. அதுக்கான நேரம் வரும் பொழுது அதுக்கான முறையான அறிவிப்பை தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிடுவார். ஓகே. ஆனா வந்து நீங்க வந்து சொன்னீங்க, அண்ணாமலை வந்து திமுகவும் எதிர்ப்பார், அதிமுகவும் எதிர்ப்பார், தாவேகாவையும் எதிர்ப்பார், ஆனா பாஜகவை எதிர்ப்பாரா? நீங்க தான் சொல்றீங்க ஒருவேளை இது வந்து அமித்ஷாவோட பிளானாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அமித்ஷாவோட பிளான் இருந்ததுன்னா, பிளான் பியா இருந்ததுன்னா அவரால் வந்து இங்க சோபிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்களுக்கு வந்து இன்னைக்கு அதிமுகவோட ஒரு எதிர்கட்சி அரசியல பண்ண முடியாது. திமுகவுல வந்து எதிர்கட்சி அரசியல பண்ணக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அந்த தேர்தலில் தோல்வியுற்றாங்க. இன்னொன்னு, உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிறதுக்கான அனுபவம் உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடையாது. இன்னொன்னு, இன்னைக்கு இப்ப இந்த தேர்தல் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சு. உதயநிதி ஸ்டாலின் பேசக்கூடிய எந்த விதமான கருத்துக்களும் தொலைக்காட்சியிலேயோ பேப்பர்லயோ ஹைலைட் ஆகியிருக்கா சொல்லுங்க. எதிர்கட்சி தலைவராகி 1 மாசம் ஆகுது. நான் பேசக்கூடிய கருத்து ஹைலைட் ஆகணும். ஹைலைட் ஆனாத்தே நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர். அண்ணாமலை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்பாக தன்னுடைய தோட்டத்துல உட்கார்ந்து ஒரு பேட்டியை கொடுத்தாரு. பல லட்சம் பேர் பாக்குறாங்க, பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க. அப்ப நீங்க பேசக்கூடிய கருத்துக்களும் நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு சொல்லி நாட்டு மக்கள் வந்து உங்களை எதிர்பார்க்கிறாங்க. அப்ப நீங்க எதிர்கட்சி, அண்ணாமலை எதிர்கட்சி தலைவரா, உதயநிதி எதிர்கட்சி தலைவரா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். அதனால அண்ணாமலை என்ன சொல்றாரு, 10 மணிக்கு ஆன்லைன்ல வர்றாருண்டா 9:30 மணிக்கு எல்லாரும் செல்போன்ல சார்ஜ் போட்டு ரெடியா உட்காந்து காத்துக்கிட்டு இருக்காங்க சார். உதயநிதி பேசுற சட்டமன்றத்துல பேசுறாரு, உதயநிதி என்ன பேச போறாருன்னு யாரும் காத்துக்கிறதில்ல தமிழ்நாட்டு மக்கள். அண்ணாமலை என்ன பேச போகிறார்? விஜய் வந்து இது வரைக்கும் வாயே திறக்கவில்லை, ஆனா இன்னைக்கு அவர் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிவிட்டார். அண்ணாமலை பேசிக்கிட்டே இருக்கார், ஆனா அவருக்கான பாதை சரியாக இருக்கிறது. அதை சரியாக வழிநடத்தினால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு புரட்சியை அவரால் உருவாக்க முடியும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. சரி, தாவேகால இப்போ வந்து எல்லாருமே இப்போ இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். அதிமுகலேருந்து அங்கே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் அவருக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த யங்ஸ்டர்ஸோட ஓட்டு அப்படியே தாவேகா பக்கத்தில் இருக்குது. இங்கே அண்ணாமலை கிட்ட அந்த அந்த யங்ஸ்டர்ஸோட ஓட்டு தாவேக்காலேருந்து பிரித்து எடுப்பார்னு பார்க்குறீங்களா, இல்லாட்டினா வந்து அண்ணாமலை தனியாக ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்கிறான்ற மாதிரி பார்க்குறீங்களா? ஏன்னா இனிமேல் இல்லாமல் வந்து ஆட்சி நடத்த முடியாதுன்றதை வந்து விஜய் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். உங்களோட கருத்துக்கள் இதுக்கு?
அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படித்தவர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு ஐஏஎஸ் கிரேட்ல உள்ளவர். நீங்க என்ன விஷயம் சொல்ல போறீங்கன்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தை கூட எதிர்பார்க்கும். ஆனா ம். விஜய் வந்து அரசியலுக்கு வந்து சினிமா மோகம். இப்ப விஜய் ரசிகர். அவர் வந்து சின்ன வயசுல இருந்து சினிமாவில் நடிச்சு இன்னைக்கு ஒரு ஸ்டாரா வந்திருக்காரு. அவருக்கான ஒரு தாரா கவர்ச்சி இல்லையே, வந்து இன்னைக்கு சினிமா. சிஎம்ஆல உட்கார்ந்து இருக்கிறாரு. சீஃப் மினிஸ்டர் ஆமா, ஆஃப் இன்னைக்கு வந்து தமிழ்நாடுன்னா விஜய் தான். இன்னைக்கு அவரு சீஃப். அதனால என்ன, யாரு இப்ப எம்ஜிஆரும் தான் அப்படி வந்தாங்க, ஜெயலலிதா அம்மையாரும் தான் வந்தாங்க, கலைஞர் சினிமால வசனகர்த்தாவா இருந்து தான் வந்தாரு, மிஸ்டர் ஸ்டாலினும் ஒரு ரெண்டு சினிமாக்கள் நடிச்சிருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் இப்ப ஒரு ஹீரோவா தான் இருந்திருக்கிறாரு. அதனால என்ன தவறு? அது தவறுன்னு சொல்ல வரல. அவங்க ம். சினிமாவில இருந்து நேரடி அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆனா இவர் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணி அரசியலுக்கு வந்திருக்காரு. ம். ஆனா அண்ணாமலை வந்து பொது சேவைகள் மூலியமாக ம். மக்களுடைய வாக்கு வங்கியிலே பெறுவார். பொது சேவைகள்னா என்ன? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவது, சுயசார்பு தொழிலை உருவாக்குவது, இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துவது, சமூக சேவை செய்வது, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது. ஆனா இளைஞர்களை வாக்கு வந்து அவர் எப்படி கவருவார்னா, இப்ப இப்ப நான் இருக்கேன். நான் சில பேரை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவின்னா தலைவர்கிட்ட சொல்றோம். அப்ப அது மூலியமா என்ன பண்ணுவாங்க? சரி, நம்ம பிள்ளைய படிக்கும் போது இவர் தான் உதவி பண்ணாரு. ம். அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு இவருடைய கருத்துக்கள் என்ன தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு ம். தாவேக அரசு செய்யக்கூடிய தவறுகளை சரியா சுட்டி காமிக்கிறாரா? மக்களுக்காண்டி களத்தில் நிக்கிறாரா? மக்களுக்காக போராட்டம் பண்றாரா? அப்படிங்கிற விஷயத்த வந்து முழுமையா பார்ப்பாங்க. ம். பார்த்துட்டு விஜய் வந்து விஜயனுடைய அரசியல் வந்து இப்ப பாருங்க, சட்டமன்றத்துல ரொம்ப பேருக்கு பேச தெரியல. திமுக ம். வந்து பல ஆண்டுகள் பெரிய கட்சி. அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து பேச தெரியல. சில பேர் நல்லா பேசுவாங்க. ஸோ அதனால இவருடைய பேச்சை வந்து மக்கள் ரசிக்கிறாங்க. இவருடைய செயல்பாடு அடுத்த என்னதான் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வாக்கு வங்கி தாவேக்கால இருந்து போகும், திமுகவுல இருந்து போகும். இப்ப அதிமுகவுடைய ஓட் பேங்க் எல்லாம் அங்கிட்டு போயிருச்சு. இன்னைக்கு ஆதவ வருஷனா பேட்டி என்ன சொல்றாரு? முன்னாடி தாவேக்காவே பெரிய பலம். இதுல அதிமுக சேர்ந்தவர்னா மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியா தாவேக்கா மாறிடுச்சு. தாவேக்காவை இன்னொரு அதிமுகவை தான் எல்லாரும் பாக்குறாங்க. அது உண்மைதான். அதிமுக கட்சிக்காரங்க எல்லாம் போயிட்டு அதை அதிமுக தானே பார்ப்பாங்க ஆமா. அப்படிங்கிற நிலைப்பாட்டுல ம். பேசுறாரு. ஆனா அவங்க உள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு விஜய் கட்சியில ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன், அதுபோல நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், அதுபோல அந்த அம்மா சில பேர் தான், கீர்த்தனா, இப்படி ஒரு 4, 5 அமைச்சர் தான். நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், டிவிகே பிரபு, இப்படி ஒரு முன்னணி ஒரு 7 அமைச்சர் 8 அமைச்சர் தான் டெய்லி பிரஸ் மீட் சந்திக்கிறாங்க. மற்ற நபர்கள்லாம் பெருசா இன்னும் பிரஸ் மீட் சந்திக்கல. மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் பெருசா இன்னும் பத்திரிகைகளை சந்திக்கல. சோ அவங்க வந்து இன்னும் மக்கள் பணி ஆற்றணும், பத்திரிகைகளை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனைகளை சரி செய்யணும். சட்டமன்றத்துல மக்களுக்கான விவாதத்தை முன்னெடுக்கும் பொழுதுதான் இவங்க எந்த அளவுக்கு நல்லா செயல்படுறாங்க அப்படிங்கிறது மக்கள் தீர்ப்பு சொல்லணும். பொதுவா அதிமுக திமுக சட்டமன்றம் கூடுச்சுன்னா 1 வாரம் 10 நாள் நடக்கும். ஆனா இவங்க 3 நாள் தான் நடத்துறாங்க. இப்ப நாளைக்கு லீவு, இன்று சனி ஞாயிறு லீவு, வெள்ளிக்கிழமை நடந்துச்சு, இன்னும் திங்கள் செவ்வாய் 2 நாள் தான் வச்சிருக்காங்க. இன்னும் அதுக்கடுத்து எப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டம் போடுறாங்கன்னு தெரியல. சோ இவங்களுக்கு இன்னும் அனுபவம் வேணும், களப்பணி அதிகமா வேணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த தாவேகா வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக மாறும். இப்ப அப்ப இப்ப அந்த பலம். மக்களோட ஃபுல் மேண்டேட் வந்து தாவேக்காக்கு தான் இருக்கு. இளைஞர்கள் ஆமா, எல்லாம் ஆமா. தாவேக்கா பக்கத்துல தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல கண்- எப்படி வந்து நீங்க சொன்னீங்க சமூக சேவை, இயற்கை விவசாயம் இப்படியெல்லாம் வந்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டு மிஸ்டர் அண்ணாமலை வரப்போறாருன்னு சொல்லிட்டு. இதுதானே தாவேக்கா இப்ப ஆமா. பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு வந்து அவங்க வந்து தாவேக்காவை விட்டு அண்ணாமலை கிட்ட வந்து சேரணும்? இல்ல, தாவேகாவால இன்னும் ஒரு சுயமான ஒரு முடிவு எடுக்க முடியல. உங்களுக்கு விவசாயிகளுடைய கடன் பிரச்சனையிலேயே நீங்க அத சொல்லலாம். இப்ப ம். நானே வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் விவசாய கடன் வாங்கியிருக்கேன். எங்க வீட்லயும் வாங்கியிருக்காங்க. 1,00,000 ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்காங்க. இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 75,000 ரூபாயில நீங்க 100% விவசாய கடன் தள்ளுபடி பண்றீங்க. சரி, ரைட்டு. முன்னாடி 50,000 அறிவிச்சீங்க. அப்புறம் விவசாயிகளுடைய போராட்டம் வரவும் 75,000 அறிவிச்சீங்க. இப்ப அதுல 1,00,000 ரூபாய்க்கு மேல வாங்கினவங்களுக்கும் 35,000 ரூபாய் தான் தள்ளுபடி செய்யப்படும் சொல்றீங்க. ஆனா இது வந்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதே ம். நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுல 2 லட்சம் வரை கடன் வாங்கியவர்களுக்கு முழுசாக விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லி
ம். பாரதிய ஜனதா ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துல அறிவிச்சிருக்காங்க. ம். நீங்க விவசாயிகளை வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் சொல்லி ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தினசரி பதினி குடிக்கிறாரு, கல்லு குடிக்கிறாரு, நுங்கு குடிக்கிறாரு, வயக்காடுல விளையக்கூடிய தானியங்களை அறுவடை செஞ்சு சாப்பிடுறாரு. இதனால விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் சொல்லி நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்க கேரளாவிலையும் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நாங்க என்ன சொல்றோம்? நீங்க தேர்தல் வாக்குறுதியில என்ன சொல்றீங்க? விவசாய கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் சொன்னா அனைத்து சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள், பெரு விவசாயிகள் எல்லாருக்கும் 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தால்தான் உங்களுடைய அரசை, உங்களுடைய வலிமையான அரசு, நீங்க நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்ல முடியும். நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கணக்கு கேட்டுக்கிட்டு யார்கிட்ட கணக்கு பிள்ளைகிட்ட இத போட்டா எவ்வளவு லாபம் வரும், இந்த முதலீடு போட்டா எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி நீங்க இதை யோசிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது ஒரு பிரச்சனை. அதுக்கடுத்து மகளிர் திட்ட உரிமை, மகளிர் உரிமை தொகை திமுக கொடுத்த காசு தான் நீங்க என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? 1000 ரூபாய். நீங்க தேர்தல் வாக்குறுதியில 2500 ரூபாய் சொன்னீங்க. அதை நீங்க இன்னும் நிறைவேற்றவில்லை. அதுபோல பெண்களுக்கான மகளிர் இலவச பேருந்து மாநிலம் முழுவதும் அந்த திட்டத்தை நிறைவேற்றல. இந்த முறையான அறிவிப்பு நீங்க எதுவுமே என்ன வெளியிடவில்லை. விவசாய கடன் மட்டும் வெளியிட்டா மட்டும் பத்தாது. அப்ப கூட்டுறவு வங்கியில விவசாயத்துக்காண்டி நகைகளை அடமானம் வச்சிருக்காங்க. அப்ப அந்த கடனை யார் தள்ளுபடி செய்வா? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் இந்த 1 மாத காலத்தில் நடிகர் விஜய் அவர்கள் மீது தொடர்ந்து இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். சரி. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப வந்து 6 கான்ஸ்டிட்யூன்சி எலெக்ஷன் வருது இல்லையா? 6 பேர் வந்து 5 பேர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. விஜய் 2 இடத்துல வந்து போட்டி போட்டதுனால நம்மளோட முதலமைச்சர் அந்த திருச்சி இடம் வந்து இப்போ காலி ஆகுது. இப்போ 6 பேர், அந்த 6 இதில் வந்து ஆமா. அண்ணாமலை போட்டியிடுவாருன்னு பார்க்குறீங்களா? இல்லாட்டினா வந்து ரொம்ப ஏர்லின்ற மாதிரி பார்க்குறீங்களா? இன்னும் இயக்கமாக தான் இருக்கிறாங்க, அதனால போட்டியிட மாட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? அதுக்கப்புறம் உள்ளாட்சி இல்ல, வருது. அண்ணாமலை இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவாரா என்பது வந்து கேள்விக்குறிதான். ம். அண்ணாமலை இயக்கத்தை சார்ந்தவர்களும் போட்டியிடுறாரா அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆப்ஷன். நான் என்ன ம். சொல்றேன், திமுக அந்த தொகுதியில போட்டியிடுதா? திமுக போட்டியிடுறான்னு வைங்க, ம். அதிமுகவுல போட்டியிட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல நடிகர் சீமான் அவர் போட்டியிடுக்கான வாய்ப்பு இருக்கான்ற அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா அண்ணாமலை வந்து இப்பதான் வந்திருக்காரு. அவர் இன்னும் களப்பணிகளை வந்து இன்னும் ஆரம்பிக்கல. அவர் ஆல்ரெடி அரசியல் இருந்து வந்தாலும் அவர் வந்து நிதானம் தேவை. அவருக்கு வந்து ஒரு 1 ஆண்டு காலம், இல்ல உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து இன்னும் ஒரு 5 மாசம் இருக்கு. ஒருவேளை செப்டம்பர்ல வைக்கிறான், இல்லைண்டா 2027 மார்ச்சோட தான் உள்ளாட்சி முடியுதான். அதெல்லாம் ஒருவேளை 2027 கூட உள்ளாட்சி தேர்தல் வச்சால் அப்ப அவருக்கான கால அவகாசம் வந்து அவர் கிடைக்கும். இப்பதான் நீங்க அமைப்பு ஆரம்பிச்சிருக்கீங்க, உடனே தேர்தலில் போட்டியிட்டு அது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஸோ அதனால அவர் வந்து தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடையாது. அவருக்கான களப்பணி, அவருக்கான பயிற்சி பட்டறை, இன்னும் சில அரசியல் அனுபவங்களை அவர் கற்றுக்கொண்டுதான் வரக்கூடிய தேர்தலை சந்திப்பார் என்பது என்னுடைய கருத்து. ரைட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். அதாவது வந்து இனிமேல் அரசியல் வந்து உதயநிதி வர்சஸ் விஜய் வர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு தான் போகும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. நீங்கள் வந்து இந்த 3 ஆமா, பேர் ஆமா. அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோ. அது வந்து நமக்கு வந்து அவர் எப்பவுமே சொல்கிற மாதிரி, நான் நான் வந்து ம். அரசியலுக்கு வர்றதுக்கு எல்லாருமே வருவாங்க, நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் அவர் வந்து அரசியலையே வந்து அப்படி தான் வந்து எடுத்துகிட்டு போகிறார் இல்லையா? ஒவ்வொரு கண்டிப்பா, வீட்டோட செல்ல கண்டிப்பா. பிள்ளையாக தான் நான் இருந்து வந்திருக்கிறேன். ஸோ அந்த செல்ல ம். பிள்ளையை தாண்டி அண்ணாமலையால் சோபிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு செல்ல பிள்ளை, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு ஒரு மாமனா, ஒரு மச்சானா, ஒரு அப்பாவா, ஒரு தம்பியா, ஒரு அண்ணனா இருக்கிற ஒரு ஒரு ஆளை வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அண்ணாமலைனால? அதாவது நடிகர் விஜய் அவருக்கு வந்து ஒரு சினிமா மோகம் அப்படிங்கிற பின்புலத்துல இருந்து அரசியலுக்கு வந்தவர். உதயநிதி ஸ்டாலின் யாரு? அவர் வந்து காலங்காலமாக திமுக அவர் தாத்தா முதலமைச்சரா இருந்தாரு, அதுக்கடுத்து அவங்க அப்பா முதலமைச்சர், அதுக்கடுத்து மகன் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் ஆயிருப்பாரு. அவர் தந்தையும் தோல்வியுற்றதுனால கட்சியில மூத்த அமைச்சர்கள் இவருக்கு வழிவிட்டு ஒதுங்கி விட்டார்கள். அதனால அவர் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. அதே நேரத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், சாதாரண ஒரு எளிய பின்னணியை கொண்டவர்.
தன்னுடைய திறமையாலும் தன்னுடைய படிப்பாலும் உயர்ந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாகி அவருடைய அனுபவத்தினால் அவரை வந்து பாரதிய ஜனதா தத்தெடுத்து ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்து ஒருவேளை ஏபியூபியில் இருந்திருக்கலாம் இல்ல ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்கலாம், விவேகானந்தா பள்ளியில படிச்சு ஒருவேளை வந்திருக்கலாம். ஸோ அதனால அவர் ஒரு நல்ல தலைவரை உருவாக்கி அவரை வந்து பாஜகனுடைய தலைவராக வச்சாங்க. ஸோ அவருடைய செயல்பாடு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு பாரதிய ஜனதா மிகப்பெரிய தோல்விக்கு யார் காரணம் என்றால் அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவி இல்லாதனால்தான் பாரதிய ஜனதா ஒரு மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தி இருக்கிறது. இல்லைன்னா நயினார் நாகேந்திரனுமே ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறார். இன்னொன்னு அவங்க முன்னணி தலைவர்கள் பாரதிய ஜனதாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், ஹச் ராஜா, எல் முருகன், இப்படி முன்னணி தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து லீடு பண்றாங்க. ஸோ நம்மளோட சின்ன பையன் வளர்ந்துடக்கூடாதோ அப்படின்னு கூட நினைக்கலாம். அதனால அண்ணாமலை அவருக்கான ஒரு இடத்தை அவர் தேர்வு செய்திருக்கிறார். அந்த இடம் வெற்றியை நோக்கியே செல்லும். அதனால இளைஞர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, அண்ணாமலை அவருடைய பேச்சு நல்லா இருக்கு, அவருடைய அப்ரோச்மெண்ட் நல்லா இருக்கு, நமக்கான தலைவர் அவர் வருவாரு, ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறாரு, விவசாயிகளுடைய பிரச்சனை பேசுறாரு அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு வாலண்டியரா ஒரு 20 லட்சம் தன்னார்வலர்கள் அந்த இயக்கத்தில் இணைந்து இன்று தமிழ்நாடு முழுவதும் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி இருக்கின்றார். ஆனால் அதற்கு முன்பாக 19, 20, 21 ஆகிய தேதிகளில் கரூரில் அரவக்குறிச்சியில் 3 நாள் பேச்சாளருக்கான பயிற்சி அறிவித்தார். அதை இப்ப ரத்து பண்ணிட்டு முழுமையா என்ன பண்ணிருக்காங்க, பயிற்சியை இதை மட்டும் உறுப்பினர் சேர்க்கையை மட்டும் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கான திட்டமிடுதல், தொலைநோக்கு பார்வை ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கு. அதை நோக்கி அவர் அண்ணாமலை பயணம் செய்கின்றார். நாமும் அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு அதிமுக காரவங்க என்ன நினைக்கிறாங்க, போன தேர்தலில் தோத்தான், இந்த தேர்தலில் ஜெயிப்புன்னு பார்த்தான், இந்த தேர்தலையும் தோத்து போயிட்டான், இப்ப இந்த தேர்தலில் தோற்றான், தோல்வி இல்ல, மிகப்பெரிய தோல்வி. 100 இடத்துக்கு மேல டெபாசிட்டே போயிடுச்சு. ஆமா, இந்த தேர்தல தோல்வி அடைந்தாச்சு. அப்ப அடுத்த தேர்தலில் நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அப்ப ஜெயிச்ச கட்சியில நம்ம ஐக்கியமாயிருவோம் சொல்லிதான் அதிமுக இருந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, தாவேக்கெல்லாம் இணைஞ்சிட்டாங்க. ஸோ இதான் உண்மை நிலவரம். நம்ம எல்லாத்துக்கும் இனிமே விஜய் இப்ப அண்ணாமலை பேசுற மாதிரி விஜய் பேசட்டும் சார். சினிமா நீங்க டப்பிங் பேசுறது வேற, நீங்க சினிமா பாட்டுக்கு நடனம் ஆடுறது வேற, நீங்க திரை வசனம் பேசுறது வேற. அண்ணாமலை மாதிரி மைக்குக்கு முன்னாடி அவர் என்னைக்கு பிரஸ் மீட்டை சந்திக்கட்டும், நேருக்கு நேர அரசியல் பேசட்டும். அதன் பிறகு அண்ணாமலையா விஜயா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். உதயநிதி அவர்கள் அந்த சீன்லே கிடையாது. அவர் வந்து சும்மா ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு பொம்மை எதிர்கட்சி தலைவராக இருப்பாரு. ஆனா உண்மையான எதிர்கட்சி தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு மிஸ்டர் வெள்ளைப்பாண்டியன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார்.